கேப்டன் ஷஹாரி அகமது ஷா உட்பட விமானத்தில் இருந்த அனைவரும் எப்படியோ மயங்கி விழுந்தனர் என்று இந்த கோட்பாடு கருதுகிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையால் மயக்கம் ஏற்படலாம். ஆனால் இந்த கோட்பாட்டில் சில சிக்கல்கள் உள்ளன. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் விமானிகள் அவசரமாக அருகில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக விமானம் எதிர்பாராத பாதையில் சென்றது. தளபதி அவர்கள் திடீரென்று மயங்கி விழுந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். உடனடியாக விமானம் ஆட்டோ பைலட் முறையில் பறக்க வேண்டும். அப்படியானால் தன்னியக்க பைலட் பயன்முறையில் பறந்தால் அத்தகைய திசை விலகல் எப்படி ஏற்பட்டது? இப்படி பல கோட்பாடுகள் அன்று வெளிவந்தன. ஆனால் அவை அனைத்திலும் பல ஓட்டைகள் உள்ளன. தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறினாலும் நம்மிடம் இன்னும் பதில் இல்லை.